ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, என் பொண்ணு வந்து இப்பதான் நான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன், எல்கேஜி. ஸோ அவங்களுக்கு வந்து புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். என்னென்ன புக்கு எல்கேஜி பொண்ணுக்கு இவ்வளோ புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன புக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்பதான் வந்து 3 years முடிஞ்சு 4 years ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. 3rd பர்த்டே வந்து 12th மந்த் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ 3 years to 3 month. ஸோ இந்த டைம்ல தான் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்காக போய் பிப்ரவரி மந்த் தான் அட்மிஷன் போட்டு வந்தோம். 5th மந்தே நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு ஆக்சுவலி ஜூன் மாதம் தான் ஸ்கூலே திறப்பாங்க. பாப்பா வந்து சிபிஎஸ்சினால ஏப்ரல் மந்தே வந்து ஒரு 15 days ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லீவ் விட்டுருவாங்க. அதோட ஜூன் மந்த் தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ யூனிஃபார்மு அவளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்னென்ன இருக்கலாம், அதை என்னென்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். பாப்பா வந்து இது பார்த்துட்டுமா நான்லாம் படிக்க மாட்டேன், இவ்வளோ புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருந்தான். ஏண்டி நான் வேற உனக்கு ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு தயவு செய்து படிடி அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி வாங்க என்னென்ன புக்ஸ் வந்து பாப்பா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாப்பா வந்து 20ல பிறந்தா, 12/20 பிறந்தா பாப்பா. அவளுக்கு வந்து இப்போ 3 years ஆகுது. ஸோ அதனால அவளை இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம். பாப்பாவுக்கு வந்து ஏப்ரல் 10th வந்து ஸ்கூல் இருக்கு. அதனால முன்னாடியே கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு கடையில். ஸோ அது வந்தோடனே நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட வீடியோவில். இப்போ புக்ஸ் மட்டும் பாப்பாவுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த அம்மாவோட பேக். இந்த கிட்டு பேக் தான் கொடுத்தாங்க, அவளுடைய ஸ்கூலோட கிட்டு பேக் இது. அவங்க வந்து பார்ட்டாக வச்சுருந்தாங்க இந்த செக்ஷனுக்கு. பாப்பா இங்கே வாமாட்டவா உட்கார மாட்டேன், அமைதியாக உட்காரணும் சரியா? ஓகே, என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து ப்ரௌன் ஷீட், பாப்பாவுக்கு வந்து புக்ஸ்க்காக போடுறதுக்கு அவங்களே ப்ரௌன் ஷீட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு லேபிள் கொடுத்துருக்காங்க. லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. கிட்டத்தட்ட 10-12 புக்கு இருக்கு பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து லேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன எழுத போறாங்கன்னு தெரில, எல்கேஜி தான் போறாங்க, இன்னும் முட்டையே ஒழுங்கா போட தெரியல. முட்டையே ஒழுங்கா போட தெரியாது. இந்த அம்மாவுக்கு இவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன புக்குனா 4 லைன் புக்கு. ஸோ 4 லைன் புக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. 90 பேஜ்ல 2ம் 120 பேஜ்ல வந்து 2ம் கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு. வேற வந்துட்டு 2 லைன்ஸ் நோட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 நோட் கொடுத்துருக்காங்க, 2 லைன்ஸ் நோட்டு. இது வந்து மேக்ஸ் நோட்டு, மேக்ஸ் 1 2 3 எழுதுறதுக்காக கொடுத்துருக்காங்க 2 நோட்டு. இது ஒரு 2 நோட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுவே வந்து மொத்தம் எத்தனை, 4 லைன்ஸ்ல 4, 2 லைன்ஸ்ல 2, அப்புறம் மேக்ஸ் நோட்டு 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 நோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா 8 நோட்ல என்ன எழுத போறாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த புக்கை பார்த்தோன்னே இது இதில் நான் படிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு இருக்கிற 4 முடியுமே கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எப்படி படிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்கேஜிக்கு இவ்வளோ போர்ஷன் கொடுக்குறது ரொம்ப டஃப். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் காது எப்படி தொட்டோன்னே ஸ்கூலில் 1வது எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. அப்போ வந்து 1வதுல வந்து 0 போட்டு 1வதுல வந்து 0 போட்டுட்டு இருந்தேன்னு மறுபடியும் இன்னும் அடுத்த வருஷமும் 1வது போட்டிருந்தாங்க எங்க அம்மா. பாருங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட சொல்ல தெரியல, 1வது தான். அப்பெல்லாம் வந்து 1வது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளோ புக்ஸ் வாங்கி இவங்க எப்படி படிக்க போறாங்கன்னு எனக்கும் தெரியல. அடுத்து வந்து பென்சிலும் கிரையான்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரையான்ஸ் வந்து பென்சில் கொடுத்துருக்காங்க. பென்சில் நிறைய தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஷார்ப்னர், ரப்பர் எல்லாமே இருக்கு. ஸோ உள்ளே ஷார்ப்னர், ரப்பர் எல்லாமே சேர்த்து இந்த அம்மா 1 இயருக்கு இது எங்க எவ்வளோ தொலைச்சிட்டு வருதுன்னே தெரியல. ஒரு தடவை போயிட்டு வரப்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. இவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இதெல்லாம் பத்தாது. ஒரு நாளைக்கு ஒன்று தொலைச்சிட்டு வருவாங்க மேடம். ஸோ நம்ம எக்ஸஸாக வாங்கி தான் வைக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம இந்த இது ஷீட் மாதிரி இருக்கும். A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. இது ஃபுல்லாகவே நம்மளுடைய நார்மல் வீடு, அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி, இது நம்பர்ஸில் வரும். அடுத்து வந்துட்டு ஸ்னேக்கு, நிறைய அனிமல்ஸ் நேமு, ஃப்ரூட்ஸ் நேமு, வெஜிடபிள் நேமு, அந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு ஒன்றா இப்படி நம்ம காமிக்கணும். ஆப்பிள் இப்படி சொல்லிட்டு காமிக்கணும். இதெல்லாம் நான் படிக்கிறப்ப இல்லவே இல்லை. பட் எல்கேஜிக்கே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி குழந்தை படிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ இது வந்து நம்ம டெய்லியும் இது பண்ணோம். ஏன்னா ஸ்கூலில் வந்து அந்த எங்களுக்கு வந்து ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா
9 o'clock to 2 o'clock வரைக்கும் தான் இப்படி ஸ்கூல் டைமு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம குழந்தைய ட்ரெயின் பண்ணணும் ஸ்கூலில். ஏன்னா எல்லா குழந்தைங்களோடையும் ஒன்றா தான் படிக்க வைப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து குழந்தைய படிக்க வைக்கணும். இந்த டைமில் டியூஷன் அனுப்பிச்சாலும் அவள் படிக்க போகிறது கிடையாது. எப்படின்னாலும் குழந்தை ஸ்கூலுக்கும் போயிட்டு டியூஷனுக்கும் போயிட்டு கஷ்டப்படும். ஸோ வீட்லேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைப்போம். இன்னும் இருக்குது, இது சும்மா இதுதான். இது வந்து தான் இதில் தான் அந்த அம்மாவோட புக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் தான் 15 புக்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் எடிஷன் மாடர்ன் கிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். லிட்ஃபோனிக்ஸு, ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸு, நம்பரிஸ்ட் அண்ட் கிராஃப்ட், ட்ராயிங் கூட இருக்குது. எங்களுக்கு ஓப்பன் பண்ணலாமா? வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. The land piers as piers mask role play. இது மாஸ்க் மாதிரி போடணுமா? இதை கட் பண்ணிவிட்டு மாஸ்க் மாதிரி குழந்தைக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாட் லைன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை கட் பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து மாஸ்க் போடுவாங்களா அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. சார்ட் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்படி வீட்டில் கூட வச்சுட்டுன்னு சொல்லலாம்ல. ஸோ அதுக்காக சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் எவ்ரிடே அந்த மாதிரி என்னென்ன சாப்பிட்லாம், சாப்பிட்ட உடனே தூங்கினோடனே கை வந்து டிசிப்ளின் மாதிரி ஹேபிட், குட் ஹேபிட் மட்டும் அது மட்டும் டீச் பண்ணியிருக்காங்க இதில். அப்புறம் இந்த சார்ட்டில் வந்துட்டு நம்ம படித்து முடித்தோடனே இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே பேர் எழுதி, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதுவும் மாஸ்க் வேஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் கிளாஸ் ரூமோட டிசிப்ளின் போட்டிருக்காங்க. பி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அப்புறம் வந்து ஹெல்த் க்ளீன், கிளாஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லேர்னிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டைஸ் இருந்துச்சு. இது என்ன சொல்லுவாங்க, ஆர்டிகல்ஸா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏஎன் அந்த மாதிரி அண்டு அப்படின்ட்டு. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக ஏன்னா ஒரு இதை போட்டுட்டு அப்படியே இது ஃபுல்லாகவே கற்றுக்கிற மணிக்கு பின்னாடி போட்டிருக்காங்க கேம்ஸ் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு 6 பிளேயரை வச்சு. இதை டைஸ் தூக்கி போட்டுட்டா எங்கேயோ தேடணும், நான் எங்கே போச்சுன்னு தெரியல, தூக்கி போட்டா. அப்புறம் இது ஒரு சார்ட்டு. குட் மேனர்ஸ்னா இது குட் மேனர்ஸு, யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், அந்த மாதிரி சார்ட்டு. இது பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இவ ஸ்டார்டிங்னால எப்படி பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல. என் மிஸ் நிலமை நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இது வந்து ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரி புக்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கூலில் படித்த ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு, அப்புறம் வந்து இன்னொரு சாங் இதெல்லாம் வந்து இதில் கிடையவே கிடையாது. இதில் வேற ஏதோ இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது, இதுவரை கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது எப்படி நான் அவங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஃபுல்லாகவே வேற ரிலேட்டடாக இருக்குது. இதெல்லாம் இந்த ரைம்ஸ்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஸோ இதுலேயே வந்து ரைம்ஸு ஸ்டோரி எல்லாமே இந்த ஒரு புக்கில் வந்துடுது. ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரி வந்து இந்த ஒரு புக்கில் வந்துடுது பாப்பாவுக்கு. அப்புறம் வந்துட்டு ஆர்ட் அண்ட் இது வந்து ட்ராயிங்காக பண்ணுறதுக்கு ட்ராயிங்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க ஒரு பிக் கொடுத்துருவாங்க, அந்த பிக்கை பார்த்து வரையணும் அப்படின்ற மணிக்கு அதையும் கொடுத்துட்றாங்க. இது பாருங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி இது ட்ராயிங் பண்ணணும் நம்ம. அப்புறம் அவங்க ஒரு பக்கமாக கொடுத்துட்றாங்க, நம்ம இன்னொரு பக்கம் வரையணும், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து தனியாக வரையணும், இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே லேர்னிங் ப்ராசஸ்க்காக அவங்களுக்கு ட்ராயிங் ஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று பண்ண தானே குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, நமக்கு எது வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதனால இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த பாடி பார்ட்ஸோடது, அந்த பேராக மாற்றுற மணிக்கு இது டோஸ் அந்த மாதிரி பேராக இது எது கை அந்த மாதிரி இந்த ஒரு புக்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 புக் ஆச்சு. இது வரைக்குமே 3 புக் ஆயிடுச்சா. அப்புறம் வந்துட்டு இதுவும் டிராயிங்ஸ் மிக்சட் ஆகிட்டு இருக்கு. பட் இதில் வந்து அந்த டாட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுக்கணும் போல், எப்படி கலர் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கே இவங்க பண்ண போகிறாங்க, நம்ம தான் பண்ணோம். மிஸ் நமக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது டிக் பண்ணுறது. இது வந்து
குட் டச் பேட் டச் கூட இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூலில் இப்போவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குட் டச் பேட் டச்லாம். அப்புறம் இந்த ஒரு புக்கு, இது வந்து நம்பர் சீனா, இது மேக்ஸ் புக்கா, இவங்களுக்கு மேக்ஸ் புக்கு. இவங்க என்ன படிக்க போகிறாங்க, மேக்ஸ் புக்கு வேற இவங்களுக்கு. ஸோ சின்ன ஸ்மால் பிக் அந்த மாதிரி டால் அண்ட் ஷார்ட் அந்த மாதிரி புக்ஸு. ஆனால் பரவாயில்ல, இவங்க எல்கேஜிலே இவ்வளோ போர்ஷன் கொடுக்குறாங்களே, குழந்தை எப்படி அது மேனேஜ் பண்ண போகுதுன்னு எனக்கே தெரியல. இருக்கிறதுலே இந்த புக்கு தான் கொஞ்சம் கண்டாக இருக்குது. கண்டுனா கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இதில் என்னென்ன இதுவும் வந்து மேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் தான். இந்த லெட்டரில் இதில் எழுதுகிற மணிக்கு 2, அப்புறம் இங்கே பாருங்க, இது ஷேப் கூட இப்போவே அவங்களுக்கு எல்கேஜிலே வந்துடுது. ஷேப் புக்கு கூட ஷேப் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது பாருங்க, கம்ப்யூட்டரு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெக்டாங்கிள் இதெல்லாம் எல்கேஜிலே இவ்வளோ கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு. ஃபுல்லாக மேக்ஸ் புக்கே 2 இருக்குது அவங்களுக்கு. இது வந்து ஃபோனிக்ஸ் புக்கு. ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்ன வரும், ஆப்ஜெக்ட் அலௌடு, உட்காரு கீழே உட்காரு, டாகு, ஃபாகு, ஹாகு ஒரே மாதிரி முடியும்ல, அந்த இது ஸ்டாவ் ஓ சவுண்டு, ஷார்ட் ஓ சவுண்ட் பாருங்க. ஐயோப்பா, எனக்கு இதை பார்த்து எனக்கு தலை சுத்துது. இதெல்லாம் நான் படிக்க கூட இல்லை, எப்படி இந்த பொண்ணுக்கு. அப்புறம் வந்து லிட்ரேசின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ரிலேட்டட் புக்குன்னே தெரில. இது ஹேரோ மார்க் போட்டு இது பண்ண சொல்லியிருக்காங்க போல. சிங்கம் வந்து குட்டி சிங்கம், நாய் வந்து குட்டி நாய், குதிரை வந்து குட்டி குதிரை அப்படின்ற மணிக்கு ஹேரோ மார்க் போடுற மணிக்கு பசங்களை பண்ண சொல்லியிருக்காங்க போல. இது பட் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சா, ரொம்ப போர்ஷன் கொடுத்துருக்கனால பசங்க எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது எப்படி மிஸ்ஸுங்க சொல்லி தருவாங்கன்னு தெரியல. இது மேலேயே எழுத வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது கொடுத்தும் நோட்டும் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸு 2 லைன்ஸ் நோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த புக்கு, இதில் அவங்க ரைட் பண்ணும் போல், கேப்பு சி போடணும், அந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸ் எழுதி அந்த லெட்டர் மட்டும் எழுதணும் போல். அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 புக்கு கொடுத்துருக்காங்க. 9 புக்கு 9 மொத்தம் 9 புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ட்ல வந்துட்டு 1 2 3 சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு மக்களே, அதனால தான் இந்த வாய்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ புக்கு கொடுத்துருக்காங்க. பாப்பா வந்து சிபிஎஸ்சியில் படிக்க போகிறா. ஸோ அதனால தான் இவ்வளோ புக்காக எனக்கு தெரியல. மெட்ரிகுலேஷனுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு போகணும் நல்லபடியாக. சரி, ஓகே மக்களே, வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.